ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வறுப்பளிங்கு வாராது இடர்படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமிழ் பூன் தாமரை போர் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஜிஆர் மாமா அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். மனம் பேசும் மௌன மொழிகள் என்கின்ற ஒரு தலைப்பிற்கு கீழே 1 மணி நேரத்திற்கு என்னை மாமா அவர்கள் சிந்திக்க சொல்லி இருக்கிறார்கள். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இது ஒரு சாதாரணமான ஒரு தலைப்பு இல்லை. இது கொஞ்சம் அசாதாரணமான ஒரு தலைப்பு. நிறைய பேசிவிடலாம். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால நிறைய கதைகளை சொல்லலாம், சம்பவங்களை சொல்லலாம், தத்துவங்களை சொல்லலாம், மேற்கோள்கள் நிறைய காட்டலாம், நிறைய பேசிவிடலாம். ஆனால் நாம் நமக்குள் நம் மனசுக்குள்ளே பேசிக்கொள்ளுகின்ற அந்த சங்கதிகள், அந்த விஷயங்கள் இருக்கிறதே, அவைகள் வெளியில பேசுவதை போல் அல்ல. மனம் பேசும் மௌன மொழிகள் என்னை பொறுத்த மட்டிலே அது சத்திய பிரமாணம் மாதிரி. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்து விட்ட ஒருவன், இந்த உலகத்தில் இன்னைக்கு பொழுதுக்கு 750 கோடி பேர் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம். இந்த 750 கோடி பேரையும் கூட ஏமாற்றிவிட முடியும். நான் மிக நல்லவன், யோகியன், உத்தமன், ஒரு பாவமும் செய்யாதவன் என்று இந்த 750 கோடி பேரையும் ஏமாற்றிவிட முடியும், நம்ப வைத்து விட முடியும் முயற்சி செய்தால். ஆனால் உண்மையில் நான் மேலே சொன்ன நான் நல்லவன், உத்தமன், ஒரு பாவமும் அறியாதவன் என்கின்ற அந்த விஷயங்கள் இருக்கிறதே, அவைகளுக்கு உண்மையில் எப்படிப்பட்டவன் என்று அவனுக்கு தெரியும், அவன் மனசுக்கு தெரியும். அவனால தன்னை மட்டும் சமாதானப்படுத்தவே முடியாது, தன்னை மட்டும் ஏமாற்றவே முடியாது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? உலகம் முழுக்க ஏமாற்றிவிடலாம், ஆனால் நான் என்னை ஏமாற்றிக் கொள்ள முடியாது. ஏன்னா என் மனம் இருக்கிறது அல்லவா, அதற்கு எல்லாம் தெரியும். அது என்னை பார்த்து கேலிஸ் பேசும், அது என்னை பார்த்து பரிகாசம் செய்யும். நான் அதை கடந்தும் அதை அடக்கியும் நான் அதுக்கு பிறகுதான் நான் வலிந்து செயல்பட வேண்டியிருக்கும். குற்ற உணர்வு துளி கூட இல்லாமல் என்னால் நடமாடவே முடியாது. அதே நான் உண்மையா இருந்துட்டேன், நான் சொன்ன அந்த நான் உத்தமன், நான் ரொம்ப நல்லவன், ஒரு பாவமும் அறியாதவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நான் நிஜமாலுமே தகுதி படைத்தவன், எந்த தவறுகளையும் நான் செய்ததில்லை அப்படின்னு வச்சுப்போமே. நான் இப்ப அப்படியே தலைகீழா உல்டாவா சொல்றேன். 750 கோடி பேரும் என்னை தவறாக நினைக்கிறார்கள், ஆனால் நான் ஒரு பாவமும் செய்யல. அப்போ என் மனசாட்சி என்னை தூக்கி பிடிக்கும். நீ ஒன்றும் செய்யல, யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீ அதை பத்தி கவலைப்படாத. அவர்களுக்கு இன்றைக்கு இல்லை, நாளைக்கு தெரிஞ்சிடும். தெரியலன்னா கூட பரவாயில்ல, தெரிந்து என்ன ஆகப் போகிறது? உனக்கு உன்னை தெரிய வேண்டும். குற்றமற்றவன், நேர்மையானவன், நீதியானவன், தர்மமானவன் அப்படிங்கிறது நமக்குள் தெரிந்தால் போதும். மனத்தோட சக்தி இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்லுவாங்க. நாம் உண்மையில் உண்மையாக, தென்மையாக, வன்மையாக, நன்மையாக, செம்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மை எதிர்த்தாலும் நாம் அஞ்ச தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, நடுங்க தேவையில்லை. அதே சமயம் உலகமே ஒப்புக்கொண்ட போதிலும் நாம் உண்மை இல்லாமல் இருந்து விட்டால், நம்மை நாம் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில், அதான் பெரிய விஷயம் மனசாட்சி. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. இது கண்ணதாசன் எழுதின பாடல்களுடைய ஒரு வரி. இந்த தலைப்பு குறித்து சிந்திக்கும் பொழுது எனக்குள்ள இப்படி எல்லாம் கருத்துக்கள் பொங்கி எழுகின்றன. உண்மையிலேயே
பேசி தெரிந்து கொண்டதை விட மனசுக்குள்ளே தனக்குள்ளே யோசித்து மௌனமாக நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள், புரிந்து கொண்ட விஷயங்கள் தான் என் வாழ்க்கையை ரொம்ப பெரிய அளவில் வளப்படுத்தி இருக்கு. பெரியவாளோடைய எனக்கு நேர்ந்த அனுபவம் இருக்கிறதே, அது மௌனத்தால் ஆனது. ஒரு வார்த்தை கிடையாது. பெரியவரை எனக்கு நினைவு தெரிந்து நான் ஒரே ஒரு முறை சந்தித்தேன். அந்த நாள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 1993 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாள் அன்றைக்கு பெரிய புயல், சைக்ளோன், தமிழ்நாடு முழுக்க மழை கொட்டி கொண்டிருக்கிறது. எனக்கு டைபாய்டு காய்ச்சல். நான் டிவிஎஸ் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றவன். எங்க நிறுவனத்துக்கு லீவ் போடுறதுனாலே பிடிக்காது. லீவ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்டிசிப்ளின். அதனால லீவ் அப்படிங்கிறது ஒரு ஒரு தொழிலாளி ஒரு ஒர்க்கர் அதிகம் லீவ் போட்டு அது அவருடைய ப்ரமோஷன்லேருந்து எதிர்காலத்திலேருந்து எல்லாத்தையும் பாதிக்கும். உழைப்பில் அவருக்கு நாட்டம் இல்லை, அக்கறை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இருந்தும் நான் பெரும்பாலும் நிறைய லீவ் எடுத்துருவேன். எனக்கு லீவே கிடையாது. அப்போ எனக்கு இந்த டைபாய்டை ஒட்டி ஒரு வாரத்துக்கு நான் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலை. டைபாய்டு ஜுரத்தில் எப்படி போக முடியும்? அந்த சந்தர்ப்பத்தில் என்னமோ தெரியல, மனசுக்குள்ள பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்கை. அதோட ஆரம்பம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. மழை வெளியில கொட்டிட்டு இருக்கு, எனக்கு ஜுரம், ஆனால் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு மனசுக்குள்ள ஒரு வேட்கை. நான் என் மனைவி கிட்ட சொல்றேன், பெரியவாளை தரிசனம் பண்ணணும் போல் இருக்கு, இன்னைக்கே காஞ்சிபுரம் போனா பரவாயில்ல அப்படிங்கிறேன். அவ என்னை அப்படியே முறைச்சு பார்க்குறா. பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பைத்தியமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன இப்போ என்ன டெம்பரேச்சர், வெளியில மழை, போய் வேலையை பாருங்க, போய் பேசாம வேலையை பாருங்க அப்படிங்கிற. எனக்கு உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு உடல்நிலையில நீங்க காஞ்சிபுரம் போகணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த வகையில் சரி என்று என்னுடைய மனைவி. அப்பொழுது என்னுடைய அம்மாவும் அதை கேள்விப்பட்டு என்னிடம் என்னடா அது இப்ப போய் ஊருக்கு போனோம் அப்படிங்கிற என்று சொன்ன உடனே, சரி இவர்கள் சொன்னதுனால நான் அடங்கிடலாம் அப்படின்னா, என்னமோ தெரியல, இவர்கள் பேச்சை மீறிக்கொண்டு என் மனம் துடிக்கிறது. அல்ல, காஞ்சிபுரம் போகிறோம், பெரியவரை பார்க்கணும், பெரியவரை பார்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள் ஒரு குரல். ஒரு மணி நேரம் நான் என்னுடைய மனைவி, அம்மா இவர்களுடைய எதிர்ப்பிற்காக மௌனமாக இருந்தேன். அதற்கு பிறகு திரும்ப நான் தொடங்கிவிட்டேன். இல்லை, நான் போத்தான் போகிறேன், ஏன்னா எனக்கு திரும்ப இந்த மாதிரி ஒரு லீவ் எல்லாம் கிடைக்காது. அடுத்து இந்த மாதிரி ஒரு தருணம் மனம் ரொம்ப ஒரு மாதிரி உடல் நலம் நலிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய தேவையாக இருக்குது. என்னன்னு தெரியல, அவர் ஞாபகமாகவே இருக்கு, அவர் என்னை வான்னு கூப்பிடுவது போல் எனக்கு இருக்கிறது அப்படின்னு. அம்மாவும் ஒத்துக்கலை, மனைவியும் ஒத்துக்கலை. எனக்கு அப்போ கரெக்டாக 4 வயசில் குழந்தை, என் ஒரு பொன் குழந்தை. இறுதியில் என்னுடைய பிடிவாதம் வென்றது. நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒன்றும் மாத்திரை மருந்து எதுவும் தேவையில்லை, ஒரே நாள், இன்னைக்கு இரவு போயிட்டு நாளைக்கு இரவு நம்ம கிளம்பி நாளான்னைக்கு காத்தால நம்ம வீட்டில் இருப்போம், நாளைக்கு ஒரு நாள் முழுக்க எனக்கு என்னுடைய விருப்பப்படி நான் இருந்தா போறோம் என்று சொல்லிவிட்டு புறப்படுவதற்கு தயாரானேன். என் மனைவி போய் உடனே, இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில, வெளியிலையும் மழை, உள்ளுக்குள்ள இவருக்கும் உடல்நலம் இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலையில பயணம் செய்து வருகிறோம், இந்த பயணம் எந்த அளவுக்கு இருக்கும், அவரை தரிசிக்க முடியுமா முடியாதா, அவர் இருக்காரா இல்லையா, இன்று போல அன்றைக்கு செல்போன்லாம் கிடையாது, ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்வதற்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. 93ஆம் வருடம் ஒரு துணிச்சலோடு கிளம்பி விட்டோம். ஆனால் ஒரு அதிசயம் அந்த நொடியில் இருந்து, அதாவது நான் புறப்பட ஆரம்பித்த நொடியில் இருந்து அந்த அதிசயம் நடக்க தொடங்கியது. இந்த அதிசயம் பற்றி நான் பல தருணங்களில் பேசியிருக்கிறேன். பெரியவருடைய
கருணை, பெரியவருடைய எல்லையில்லாத அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சிறப்பு, இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவ்வளவும் மனம் சார்ந்தது, மனதுக்குள் ஏற்பட்ட உற்சாகம் சார்ந்தது, அவ்வளோதான். இதில் வேற எதுவுமே கிடையாது. நான் அப்பொழுது மதுரை டிவிஎஸ் நகரில் இருந்தேன். என்னுடைய வீட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் டவுன் பஸ்ஸுக்கான பஸ் ஸ்டாப். அங்கே போய் பஸ் பிடிச்சி திருவள்ளுவர் பேருந்து நிலையம் போய் அங்கே அந்த திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய பேருந்தை பற்றி செங்கல்பட்டில் இறங்கி, அதற்கு பிறகு செங்கல்பட்டில் இருந்து காஞ்சிபுரம் செல்லக்கூடிய பஸ்ஸை பிடிச்சி காஞ்சிபுரம் போய் சேரணும் அப்படிங்கிறது திட்டம். இதுதான் மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் காஞ்சிபுரம் செல்வதற்கான உகந்த ஒரு வழி. அதனால நானும் அதற்கு ஏற்ப புறப்பட்டேன். இன்றைக்கு போல ஒரு ஃபோன் பண்ணால் டாக்ஸி வீட்டு வாசலில் நிற்கிறது, நம்ம ஏறி போகிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. அன்றைக்கு எனக்கு பெரிய வருமானமும் கிடையாது, மாத சம்பளக்காரன். அதனால் பஸ்ஸில் போகிறதுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதற்காக நான், என் மனைவி, எங்கள் அம்மா, என் குழந்தை ஆக நாங்கள் 4 பேர். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொன்னையும் சொல்லணும். என் உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக என்னுடைய நண்பர் ராஜப்பா என்பவர், அவர் மனைவி உமா, இவர்கள் 2 பேரும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். இந்த மாதிரி காஞ்சிபுரம் போக போகிற அந்த முடிவை கேள்விப்பட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, நாங்களும் உங்கள் கூட வரோம், எங்களுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு தருணம் என்று சொல்லி இப்போ அவர்களும் சேர்த்து கொண்டார்கள். ஆக நாங்கள் 6 பேர். அவர்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு அவர்கள் ஒரு மொபெட்டில் அந்த மொபெட்டை என் வீட்டிலேயே போட்டுட்டு என்னோடு அவர்கள் சேர்ந்து பஸ்ஸில் பயணிக்க தயாராகிவிட்டார்கள். இப்போ நான் சொல்ல போகிற அந்த நொடியில் இருந்து அந்த அற்புதம் தொடங்கியது. என் வீட்டு வாசப்படியை விட்டு நான் இறங்கலை. நான் எந்த பஸ்ஸில் ஏறி போகணுமோ அந்த டவுன் பஸ் வந்து கொண்டிருந்தது. பஸ்ஸில் யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. மழை பெய்யறதுனால போக்குவரத்து பெருசாக இல்லை. அந்த கண்டக்டர் கையில் பெட்டியோடு நாங்கள் வருவதை பார்த்துவிட்டு, நிச்சயமாக பஸ்ஸை பிடிக்க தான் வரோன்னு சொல்லி வீட்டு வாசற்படி அருகிலேயே பஸ்ஸை நிறுத்தினார். என் மேலே ஒரே ஒரு மழை துளி சொட்டு கூட படலை. நான் பஸ்ஸில் ஏறிட்டேன், எல்லாரும் ஏறிட்டோம். அதே போல் அந்த பஸ் கண்டக்டர் திருவள்ளுவர் பேருந்து நிலைய வாசலிலேயே எங்களை நிறுத்தி இறக்கி விட்டார். பாருங்க, ஒரு ஆச்சரியம் போல உள்ளுக்குள்ளே இருந்து சென்னை செல்லுகின்ற ஒரு பேருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. நான் உடனே இந்த பேருந்தையே பிடிச்சிடலாம், மணி 7, இப்போவே பிடிச்சிட்டா காத்தால நம்ம விடியறதுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் பஸ் ஃபுட் ஸ்டெப்லேயே நின்று கொண்டிருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி செங்கல்பட்டு போனோம், 6 டிக்கெட் சீட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏறிக்கோங்க அப்படின்னார். இப்போ நான் சொன்னேன், ரொம்ப பின்னாடின்னா வேண்டாம், எனக்கு உடல் நலம் இல்லை, தூக்கி தூக்கி போடுவோம் அப்படின்னேன். இல்லை, நடுவுலையே இருக்குது, 11, 12, 13, 14, 15, 16 சீட்டு காலியாக இருக்குது, ஏறி உட்காந்துக்கோங்க அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியம். நாங்கள் 6 பேரும் ஏறி அமர்ந்து கொண்டோம். அப்போ தான் எங்களுக்கு தெரியும், அந்த 6 பேர் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அவங்க வரல, அவங்களுக்காக காத்திருந்துட்டு இனி அவர்கள் வரப்போவதில்லை என்று அந்த பேருந்தை இயக்குனர் எடுத்திருக்கிறார். டிரைவர் பேருந்தை எடுத்திருக்கார். ஆக்சுவலி அந்த பஸ் ஃபுல்லாகிடுது. பின் சீட்லெல்லாம் எல்லாரும் இருந்தார்கள். அவர்களில் பலர் இந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்லாம் நினைத்திருக்காங்க. ஆனால் இவர் எங்களுக்கு அந்த டிக்கெட்டை போட்டு கொடுத்து நாங்கள் ஏறினோன்னு, அவர் பஸ்ஸில் இருக்கிறவர்கள் என்ன நினச்சாங்க, நாங்கள் தான் அந்த ரிசர்வேஷன் பண்ண மனிதர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த நிமிஷம் அப்படியே கண்ணா சந்தேன் தூங்கிட்டேன். நம்புங்கள், செங்கல்பட்டு தான் கண் திறந்தேன். அங்கே எனக்கு அடுத்த அதிசயம், செங்கல்பட்டில் நாங்கள் அப்படி இறங்கின நிமிஷம் பக்கத்தில் காஞ்சி காமகோடி மடத்து வேன் நின்று கொண்டிருந்தது. அது எதுக்காக வந்திருக்காளோ தெரியாது. நாங்கள் நாங்களும் மடத்துக்கு தான் வரோம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் வேன் பின்னாடி மெத்த என்னென்னமோ வாங்கி போட்டிருந்தா. அந்த சந்தர்ப்பத்தில் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக, நீங்கள் ஏறிக்கோங்க, மடத்துக்கு போயிடலாம் நேராக அப்படின்னா, மடத்தில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் நீலகண்டையர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்காரருடைய சம்பந்தி, அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வரார், அவருக்கு டைஃபாய்டு, கொஞ்சம் ஜுரம், அதனால் கொஞ்சம் கஷாயம்லாம் தேவைப்படும் வீட்டில் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அவர்கள் எல்லாம் தயாராக வைத்திருந்தார்கள். 3:30 மணிக்கு செங்கல்பட்டில் இறங்கி காஞ்சிபுரத்துக்கு போய் நாங்கள் இறங்கும்போது மணி 4:30. நாங்கள் உள்ளே போகும்போதே மடத்துக்குள்ளேயே அவர்களுடைய வீடு, உள்ளுக்குள்ளே வெந்நீர் ரெடியாக இருந்தது. நான் போய் முதல்ல குளிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு மணி 5:30
ஒரு வேஷ்டி, மேலே ஒரு துண்டு, மடம் விசிராந்தியாக அவ்வளோ அமைதியாக இருக்குது. என் மனைவி, எங்கள் அம்மா, என் நண்பர்கள் இவர்களெல்லாம் இனிமேல் குளிக்கணும். நான் என்ன பண்ணேன், அப்படியே மடத்துக்குள்ளே தானே அந்த வீடு, அதனால் இவர்கள் குளித்து முடிக்கிறவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல வெளியில் வந்தேன். அப்படியே மடத்து சூழ்நிலை, அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே காலார அப்படியே நடந்து வந்தேன். அப்படியே எனக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மகா பெரியவா செவுத்தில் அப்படி சாஞ்ச நிலையில் தரையில் ரெண்டு காலை நீட்டி கொண்டு அமர்ந்திருந்தார். யாருமே இல்லை. முன்னாடி ஒரு மூங்கில் இப்படி கட்டப்பட்டிருந்தது, இப்படியும் இப்படியும் ஒரு மூங்கில் கட்டப்பட்டிருந்தது, அவ்வளவுதான். நான் போய் அந்த மூங்கில் மேல் இப்படி கையை வைத்து கொண்டு அப்படியே நின்று கொண்டு பெரியவாளை பார்க்குறேன். பெரியவா வந்து இந்த சோடா குட்டி மாதிரி கண்ணாடி போட்டிருந்தா, ஆனால் அவரிடம் எந்த அசைவும் இல்லை. தியானத்தில் இருக்கிறாரா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாத அளவுக்கு, ஆனால் கண்கள் திறந்திருந்தது. அவர் பாட்டு ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தார். நானும் அப்படியே கையை கூப்பிட்டு அப்படியே நின்னேன். நம்புங்கள், ஒரு 20-25 நிமிடம் அவரிடமும் ஒரு பெரிய மௌனம், என்னிடமும் ஒரு பெரிய மௌனம். இந்த மௌனம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய போவது அந்த நொடி எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பேசினால் அவர் காதில் விழுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. எப்படி ஆரம்பிக்கிறதோ அப்படின்னும் தெரியல. அமைதியாக உட்காந்துருக்கேன். அவரும் விசிராந்தியாக அப்படியே செவுத்தில் சாஞ்சின்னு இருக்கார். கால் தரையில் அப்படி நீண்டு இருக்கு. இடையில என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்படியே நாலா பக்கமும் பார்த்துட்டு சீக்கிரமா என்னுடைய மனைவி குழந்தைகளை அழைத்து வருவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி திரும்பினேன். நான் அப்படி திரும்பின மாத்திரத்தில் வெளியில் அந்த மெயின் கேட் அது திறந்திருந்தது. கேட்டுக்கு வெளியில பூக்காரி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா. நான் வந்து என்ன பண்ணேன், அப்படியே அங்கே வந்தவனே நான் அந்த பூக்காரி கையடிச்சு கூப்பிட்டா. பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கேன், பூ வாங்கி கொண்டு போய் போடு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், பார்த்தியா, வேஷ்டி மேலே துண்டு, கையில் பர்ஸோ பணமோ எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பணம் கொண்டு வந்து கொடுக்கலாம், இதான் இந்த பூவை முதல்ல வாங்கி கொண்டு போய். பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. முத பெரியவரை பார்க்கும்போது வெறுங்கையோடையா பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு மல்லிகைப்பூ பந்து இவ்வளோ பெருசு எடுத்து என் கையில் கொடுத்தாள். எனக்கும் வந்து பணம் அப்படின்னு வந்து கொடு, நான் இங்கே தான் இருக்கேன், எங்கே போயிட போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதை எடுத்துக்கொண்டு வந்தேன். அதற்குள்ளே என் மனைவி எல்லாரும் குளிச்சுட்டு வந்தா. நான் சொன்னேன், இந்த மாதிரி பெரியவர் தனியாக உட்காந்துட்டு இருக்கார், யாரும் இல்லை, நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை, போய் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அத்தனை பேரும் போனோம். அங்கே போய் நின்னோம். திரும்ப ஒரு 5 நிமிடம். அப்போது மடத்தை சார்ந்த ஒரு சிஷ்யர் ஒருத்தர் பெரியவர்கிட்ட வந்தார். பொழுது விடிஞ்சுடுத்து, 6-6:15 பொழுது பொலன்னு விடிஞ்சுடுத்து. கையில் பூவோடு அந்த மூங்கிலுக்கு பின்னாலே நான் நிற்பதை பார்த்து விட்டு அவர் வந்து என்ன பண்ணார்னா, பெரியவர் காதருகில் குனிந்து சத்தம் போட்டு பேசினார். அப்போ தான் எனக்கு தெரியும் பெரியவருக்கு கொஞ்சம் காது கேட்கறது குறைஞ்சிருக்கு, சத்தம் போட்டு பேசினாதான் அவருக்கு கேட்குங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. என்ன பேசினார் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. அப்போ அவர் என்னை நிமிர்ந்து பார்த்துட்டு, பூவை போடணுமா, பூவை அப்படியே வச்சு காலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற அந்த மல்லிகைப்பூ பந்தை சீடை வாங்கி விரித்து என் கையில் அப்படி கொடுத்தார். நான் மூங்கிலுக்கு மேலே அப்படி கையை வைத்து அப்படி போட்டேன். 2 கால் மேலே அந்த மல்லிகைப்பூ சரம் போய் அப்படி விழுந்தது. அது விழுந்த மாத்திரத்தில் இப்படி 2 கால், அதில் அந்த ஒரு கால் இருக்கு இல்லையா, அது இப்படி அசைந்து இப்படி, அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, பூ ஸ்பரிசம் பட்ட காரணத்தினால கால் வந்து அசைஞ்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனால் மிகச்சரியாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தினமணி கதிர் அப்படிங்கிற இதழில் வாசந்தி அப்படிங்கிற எழுத்தாளர் அப்போ வந்து பெரியவரை சம்பந்தப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதில் இந்த மாதிரி அசைந்து கால் அசைந்து அவர் சொல்றதுக்கு பேர் வந்து அது தீட்சை கொடுப்பது என்பது பேர். இது திருவடி தீட்சை அப்படிங்கிற ஒரு குறிப்பு எனக்கு அடுத்த வாரம் கிடைச்சது. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து அது என்ன நினச்சேன், நான் போட்டேன் இந்த ஸ்பரிசம். இப்போ நம்ம மேலே ஒரு ஈயோ எறும்போ உட்காந்ததுன்னு சொன்னால் நம்ம உடனே இப்படி நம்ம கால் அசையும் இல்லை. அந்த மாதிரி நான் பூ போட்டதுனால அது அசைஞ்சுது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அப்படி அசைஞ்சார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் நானும் பெரியவரும் மட்டும், ஒரு வார்த்தை என்றால் ஒரு வார்த்தை பேசலை. ஒரு மிகப்பெரிய மௌனம் எங்கள் இருவருக்கு இடையிலேயும். அதற்கு பிறகும் மௌனம். அதற்கு பிறகு காமாட்சி அம்மன் தரிசனம், அதற்கு பிறகு வரதராஜ பெருமாள் தரிசனம். இந்த வரதராஜ பெருமாள் தரிசனத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னதியில் தன்வந்திரிக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. அன்றைக்கு நான் போன பொழுது தன்வந்திரிக்கு கிட்டத்தட்ட 60 மூலிகைகளால் ஆன ஒரு அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த அபிஷேக தீர்த்தம் எனக்கு மருந்தாக தரப்பட்டது. ஒரு ஆச்சரியம் பாருங்க, டெம்பரேச்சர் இல்லை, காய்ச்சல் இல்லை, களைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப ஒரு
ஐம் ஃபீலிங் ஐம் பீயிங் வெரி நார்மல் மேன். நான் வந்து மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனாகத்தான் நான் அந்த நேரத்தில் என்னை உணர்ந்தேன். ஒரு வழியா என்னுடைய விருப்பம் ஈடேறியது. காஞ்சிபுரத்தில் எல்லா இடத்துக்கும் போய் நல்ல தரிசனம், நல்ல சாப்பாடு. சரி, இப்போ திரும்ப ஊருக்கு திரும்பணுமே, மாலை கிளம்பலாம் அப்படின்னும் பொழுது எந்த வேனில் எங்களை கொண்டு வந்தார்களோ அந்த வேன் திரும்ப செங்கல்பட்டு போக கிளம்பி கொண்டிருந்தது. என்னடா அது இப்படி ஒரு அமைப்பு என்று சொல்லி அந்த வேனிலேயே போய் நாங்கள் செங்கல்பட்டில் இறங்கி கொண்டோம். இங்கே தான் இதுவரையில் நடந்தது அதிசயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து எனக்கு தோன்றியது. இதுக்கு முந்தி வரலும் நடக்கிறதுலாம் இயல்பாக நடப்பது போல்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போதான் புரிஞ்சுது. காலையில் நாங்கள் எந்த பேருந்தில் மதுரையில இருந்து வந்தோமோ அதே பேருந்து, அதே கண்டக்டர், அதே டிரைவர் எங்கள் எதிரில். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, வேனை விட்டு இறங்கின நிமிஷம் அந்த பேருந்து ஏதோ நாங்கள் வந்து இறங்கணும், எங்களை ஏற்றிக்கணுங்கிறதுக்காகவே வந்து நின்றது போல் இருந்தது. அவரை பார்த்த உடனே நான் சிரிச்சிட்டு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏறிக்கவங்க த சேம் சீட் அப்படின்னு சொன்னார். அதே 11, 12, 13, 14, 15, 16. ரொம்ப ஆச்சரியம். வண்டி உள்ள ஃபுல்லாக இருக்கு, ஆனால் அந்த சீட்டு மட்டும் காலியாக இருந்தது. நான் எந்த சீட்டில் வந்தேனோ அதே மாதிரி அந்த சீட்டில் திரும்ப ஏறி அழகாக நான் உட்காந்து கொண்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த சீட்டுக்கு ரிசர்வ் பண்ணவங்க போக வர பண்ணியிருந்தாங்க, அதுக்கு பதிலாக நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் அது தெரிஞ்சது எப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ கூட ஒரு அதிசயம் நடப்பது போல் எனக்கு தெரியல. மறுநாள் காலை 6 மணி திருவள்ளுவர் பேருந்து நிலையத்துக்கிட்ட வந்து இறங்குறோம். என்னை எங்கள் டிவிஎஸ் நகரில் நான் எந்த டவுன் பஸ்ஸில் ஏறினோனோ, என் வீட்டு வாசலில் எந்த டவுன் பஸ் என்னை ஏற்றி கொண்டதோ அந்த டவுன் பஸ் அதே மாதிரி அதே இடத்துல அங்கே ஏறும் பொழுது தான் நான் என் மனைவி கிட்ட சொன்னேன். என் நண்பர் ராஜப்பா கூட சொன்னார், சௌந்தர் இது ரொம்ப அதிசயமாக இருக்குது, வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம திரும்பி வரவங்களும் உங்கள் மேலே ஒரு சொட்டு மழை விழலை, உங்களை பெரியவர் வந்து எங்கேயும் நடக்கவே விடலை, என்னமோ ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி சொல்லி அவர்கள் நின்று காத்திருந்து அழைத்து கொண்டு போவது போல இது இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னப்போ தான் அதுவரை நிகழ்ந்தது ஒரு அதிசயம் அப்படின்னு எனக்கு தெரிந்தது. காற்று இல்லை, மழை இல்லை. அதாவது பெரியவர் வந்து இயற்கையை கட்டி போட்டிருந்தார். இது எனக்கு எப்படி தோன்றதுன்னு சொன்னால், இந்த மாதிரி என்னை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு ஒரு பக்தன் ஒருத்தன் வரான், அவனுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, அவன் உடல்நலம் இல்லாத நிலையில் வருகிறான், அவனுக்கு வந்து நான் வந்து அவன் வந்து எந்த குறையும் இல்லாமல் வந்து சேவிக்கணும் அப்படின்னு அவர் விரும்பி பஞ்சபூதங்களுக்கு கட்டளையிட்டது போலவும் அந்த பஞ்சபூதங்கள் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு என்னை எந்த ஒரு சிறு இக்கட்டுக்கும் என்னை ஆளாக்காமல் எனக்கு ஒத்தாசை உதவி செய்தது போலவும் தான் நான் அன்றும் நினைத்தேன், இன்றும் நினைக்கிறேன், என்றும் நினைப்பேன். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரியாது பெரியவரை பற்றி பின்னாளில் நான் பல மணி நேரங்கள், பல 1000 மணி நேரங்கள் பேசப் போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு அதெல்லாம் எண்ணம் இல்லை. நான் பேச்சாளனும் கிடையாது, நான் எழுத்தாளன், அவ்வளவுதான். எந்த மேடைகளிலும் அதற்கு முன்பு நான் பேசியது கிடையாது. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அதிசயத்தினுடைய தொடர்ச்சி இனிமேல் தான். வந்து உடல்நலமெல்லாம் தேறி நான் கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்ன சொல்லணும்னாக்கா, பெரியவர் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டேன். என்ன அப்படின்னா, நான் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் குடியிருக்கேன். அந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறதுல எனக்கு நிறைய இடையூறுகள். ரொம்ப அதெல்லாம் சொன்னேன்னு சொன்னாக்கா அது சரியாக இருக்காது. அப்போ எனக்கு என்ன தோணிச்சுன்னாக்கா, எலி வளைனாலும் தனி வளை, சொந்த வளை, நமக்குன்னு சொந்த வீடு இருந்தாலும் எந்த சிக்கலும் இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு, அப்போ என் மனசுக்குள்ள என்னன்னா, பெரியவா எனக்கு ஒரு சொந்த வீடு பாக்கியம் அமையணும். இந்த வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை ஒரு பக்கம், ஒரு உறவினர்கள் வந்துட்டாக்கா கெடுபிடி, தண்ணி பிரச்சனை, வாசல் லைட்டை போடவே முடியல, நான் போட்டால் வீட்டுக்காரர் வந்து அணைச்சிட்டு போய்டுறார். இப்படி என் மனசுக்குள்ள நிறைய உளைச்சல்கள். நான் அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தேன். என்னோடு வந்த நண்பர் ராஜப்பா கூட கல்யாணமாகி அவருக்கு 2-3 வருஷம் ஆச்சு, புத்திரப்பேர் இல்லை. அதனால அவர் மனசுக்குள்ள அவர் மனைவியும் அவரும் புத்திரப்பேர் தான் அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. இது எனக்கு அப்போ தெரியாது. ஒரு ஆச்சரியம் பாருங்க, பெரியவர் மேலே நான் பெரியவர்கிட்ட அந்த செய்த பிரார்த்தனை வந்து உடனே பலிக்கப் போகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்துட்டேன். வந்து மிகச்சரியாக 1 மாதம், அனுஷ நட்சத்திரம், அதாவது 8ஆம் தேதி 94 ஜனவரி 8 பெரியார் அமர்த்துவம் அடைந்து விட்டு செய்தியை நான் சன் டிவி நியூஸில் பார்க்குறேன். எனக்கு அப்படியே
தூக்கி வாரி போட்டது, நெஞ்சை அடைத்தது. நம்ம மட்டும் இந்த ஒரு மாதத்துக்கு முந்தி போகாமல் இருந்திருந்தால் இந்த தரிசனமே வாச்சிருக்காது. ரெண்டாவது, நான் போகிறேன் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற காரணத்தினால பெரியவர் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கார், திருவடி தீட்சை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது எனக்கு அப்பொழுது புரிந்தது. ஆனால் அப்பொழுது கூட பெருசாக புரியல. அப்போ கூட ரொம்ப இது பின்னால் ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் இருக்கு. அந்த மௌனத்தில் ஒரு பெரிய பல விஷயங்கள் நடந்தது எனக்கு அப்போ உணரலை. நான் இப்போ உணர்ந்துட்ட நிலையில் நான் அதை அன்றைக்கு போய் என் மனசுக்குள்ளே ரீகால் செய்து நான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நான் அதுக்கப்புறம் மிகச்சரியாக ஓடி 9/9/94 வெள்ளிக்கிழமை பிள்ளையார் சதுர்த்தி சுப முகூர்த்தம் அந்த நாளில் வீடு கட்டிட்டேன். கிரகப்பிரவேசம் என் வீட்டு மொட்டை மாடியில் சாமியானா பந்தல் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு. என்னோடு காஞ்சிபுரத்திற்கு வந்த நண்பர் ராஜப்பா சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும். அப்பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, ராஜப்பா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் ஒரே நாளில் பெரியவரை தரிசனம் செய்து அவரிடம் எங்களுடைய பிரார்த்தனையை முன்வைத்தோம். எங்களுக்கு ஒரே நாளில் எங்களுக்கு அதற்கான பரிசு அதே 9/9/94 அதே தேதியில் ராஜப்பாவுக்கு ஆண் குழந்தை. எனக்கு நான் கிரகப்பிரவேசம் பண்ணி நான் சொந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அப்போ தான் எங்களுக்குள்ள அதாவது பெரியவர் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார், அவர்கிட்ட நம்ம வேண்டின்றதை அவர் கைவிடலை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும், அந்த பயணம் எப்படி அமைந்தது, அது எத்தனை அற்புதம், அந்த மாதிரி ஒரு பயணம் அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அப்பொழுது தான் எனக்கு எழும்பியது. அப்பொழுது கூட எனக்கு முழுமையாக சொல்ல மாட்டேன். இதற்கு பிறகு இன்னொரு பெரிய அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுதுதான் நான் இது எத்தனை பெரிய அற்புதம், மௌன அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தாராளமாக சொல்லலாம். நான் இன்றைக்கு பேச நினைக்கிற மனம் பேசும் மௌன மொழிகள் அப்படின்னா எனக்குள்ள இதுதான் நான் முதல்ல எல்லார்கிட்டையும் நான் பகிர்ந்துடுவேன். இந்த தலைப்புக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு 10 வருஷங்கள் 94 2004 கழிஞ்சிருத்து. நான் சென்னையில் இருக்கும்பொழுது திடீர்னு பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டு, நான் இந்த மாதிரி சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கேன்னு சொன்ன உடனே நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு நிலையத்தில் உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர் என்னை சந்தித்தார்கள். சந்தித்து, சார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொன்னார். நான் பேசணுமா, நான் பேச்சாளன் இல்லையம்மா அப்படின்னு. இல்லை, இது ஒரு தொடர் நிகழ்ச்சி, தினந்தோறும் 15 நிமிடங்கள் பெரியவரை பற்றி, காஞ்சி பெரியவரை பற்றி, காஞ்சியின் கருணைக்கடல் அப்படிங்கிற தலைப்பு நாங்கள் வச்சுருக்கோம். பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பெரியவர் சொன்ன அறவுரைகள், கருத்துக்கள், இவைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், இன்னொரு பக்கம் எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் பேச்சாளன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பதைப்பு. என்கிட்ட எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயம், நான் எந்த வாய்ப்பையும் வீணடிக்க மாட்டேன். நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது என்னை தூக்கி நிறுத்தி கொள்ள முயற்சி செய்வேன். எனக்கு அந்த ஒரு அடிப்படை அறிவும் அந்த ஒரு அடிப்படை ஊக்கமும் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அதனால நான் ஒரு பக்கம் தயங்கினாலும் ஒரு பக்கம் மருண்டாலும் நான் எனக்கு அந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாதுன்னு இருந்தாலும் அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் பேச்சாளனே இல்லை, என்ன போய் பேச சொல்றீங்களே. நம்ம இல்லைப்பா, நீங்கள் ஒரு பேச்சாளன், ஒரு இலக்கிய கூட்டத்தில் நீங்கள் பேசின பேச்சை நாங்கள் கேட்டோம், உங்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன், தாராளமாக நீங்கள் பண்ணலாம், 15 நிமிஷம் தானே, நீங்கள் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு தடவை வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 எபிசோடுக்கு நீங்கள் பேசிட்டா 10 நாளைக்கு பிரச்சனை இல்லை, மாதத்துக்கு அந்த மாதிரி ஒரு 2 தடவை வந்தாக்கா 1 மாதத்துக்கான விஷயம் வந்துடும். அந்த நிகழ்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து நாம் அந்த நிகழ்ச்சி தொடரும் அப்படின்னு சொன்னப்போ, உண்மையில் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் வெக்கத்தை விட்டு ஒரு விஷயத்தை சொல்லணும். பெரியவரை பற்றி நாம் பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் கூட நான் பெருசாக ஒத்துக்கலை. எனக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசினால் 3000 ரூபாய் ஒரு நிகழ்ச்சிக்குன்னு சொன்னா இல்லையா, அது என்னை கவர்ந்தது. எனக்கு அப்போ பெரிய பணத்தேவை இருந்தது. அதனால இல்லை, எனக்கு நல்ல ஒரு பணம் வருது, நம்ம இந்த வாய்ப்பை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒப்புக்கொண்டு என்னை நான் தயார்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு நான் போய் பேசினேன். நம்புங்கள், அந்த பொதிகை தொலைக்காட்சியில் நான் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 600க்கும் மேல் பேசினேன். இதில் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட நிறைய அற்புதம் நடந்தது. இந்த 600க்கும் மேல் பேசினேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே தான் எனக்குள்ள பெரிய அற்புதங்கள்.
நான் வந்து இப்போ பெரியவரை பற்றி செய்திகள் சேகரிக்க தொடங்கிவிட்டேன், புத்தகம் வாசிக்க தொடங்கிவிட்டேன், அவருடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். அதனால நான் என்ன பண்றேன், நான் வந்து மற்றவர்கள் சொல்வதை கேட்கிறேன், அவர் எழுதின புத்தகம் தெய்வத்தின் குரலை வாசிக்கிறேன், செய்திகளை திரட்டுகிறேன், எல்லாத்தையும் நான் வந்து சம்மரைஸ் பண்ணி கம்பைல் பண்ணி என் கையில் எடுத்துக்கொண்டு போய் அமர்ந்து பேச தொடங்கினால் கட 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 கடன்னு ஓடுறது குதிரை. அதுல பல சம்பவங்கள், பல கருத்துக்கள், பல அற்புதங்கள். நான் பிறருக்கு சொல்லும் சாக்கில் எனக்கு நானும் சொல்லிக் கொண்டேன். எனக்குள்ளே நிறைய அழுக்கு இருந்தது, எனக்குள்ளேயும் நிறைய, நானும் எல்லாரையும் போல ஒரு சராசரி மனிதன் தானே. என்ன, நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன், நான் நிறைய பொறாமைப்பட்டிருக்கிறேன், நான் நிறைய மனசுக்குள்ள தேவையில்லாமல் விசனப்பட்டிருக்கிறேன், தெளிவில்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன், குழம்பி இருக்கிறேன், நிறைய கால நேரங்களை வீணடித்திருக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய மெஜஸ்டிக் கேரக்டர் கிடையாது, சுப்ரீம் ஹீரோ கிடையாது. நான் ரொம்ப ஒரு சாதாரணமான மனிதன். இந்த சாதாரணமான மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பெரியவர் சொன்ன கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுது, பெரியவருடைய அற்புதங்களை பிறருக்கு சொல்லும் பொழுது, பெரியவருடைய கருத்துக்களை பிறருக்கு சொல்லும் பொழுது, அது எனக்குள்ளும் விழுந்து என்னையும் அது செதுக்கி, இவ்வளோ பேசுகிற இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணும், நாம் இனிமேல் இப்படி தான் நடந்து கொள்ளணும். நான் ஒரு பிராமணன், எனக்கு வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே பூனல் போட்டாச்சு, ஆனால் நான் ஒழுங்காக சந்தியாவந்தனம்லாம் பண்ணதில்லை. ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு கட்டத்தில் ஒழுங்காக ஒரு பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னு சொன்னால் அவன் ஒரு பெரிய கடன்காரன். பிராமண பிறப்பே ஒரு கடன்கார பிறப்பு. 3 கடன்கள் ஒரு பிராமணன் பிறக்கும் பொழுதே இருந்து விடுகிறது. ஒன்று ரிஷி கடன், இன்னொன்று பித்ரு கடன், இன்னொன்று தேவ கடன். இந்த கடனை அவர்கள் ஒரே ஒரு வழியில் தான் அடைக்க முடியும். அது அவர்களுக்கான அந்த 3 வேளை சந்தியாவந்தனத்தின் மூலம் காத்தால அவர்கள் வந்து தேவ கடனையும், மதியத்தில் அவர்கள் வந்து ரிஷி கடனையும், மாலையில் அவர்கள் வந்து பித்ரு கடனையும் காயத்ரி ஜபித்து அர்க்கியம் விடுவதன் மூலம் அவர்கள் அடைக்க வேண்டும். இப்போ ஒரு பேங்க்ல லோன் வாங்கிட்டாக்கா அதை அடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தவணை இருக்கு, இவ்வளோ நாள்னு இருக்கு, கட்டி முடிச்ச உடனே அந்த லோன் அடைஞ்சிரும். அப்போ இந்த கடனுக்கு எவ்வளவு காலம் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஆயுள் தான் அதற்கான காலம். இதை செய்ய தவறும் பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்காமல் போகிறது. குறிப்பா வந்து தேவ ஆசீர்வாதம் கிடைக்காமல் போறது, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போறது, ரிஷிகளுடைய கருணை இருக்கிறது அல்லவா, அது வந்து நமக்கு கிடைக்காமல் போகிறது. இதெல்லாம் வந்து ஒரு பிராமணனுக்கு கிடைக்கணும். அது மட்டும் அல்ல, காயத்ரிங்கிறது ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை அவன் தினந்தோறும் சொல்லும் பொழுது அது எப்படி போர்க்களத்து அஸ்திரம் எதிரிகளை வீழ்த்துகிறதோ அது போல பிராமணன் அர்க்கியம் விட்டு தான் சொல்லுகின்ற அந்த காயத்ரி என்கின்ற அஸ்திரம் இருக்கிறதே, அது அவனுடைய சுற்றுச்சூழல் முழுக்க மாற்றுகிறது. ஒருவேளை அவனுடைய சுற்றுச்சூழலில் எதிர் வீட்டிலே, பக்கத்து வீட்டிலே, அங்கே இங்கே யாராவது அவனை தவறாக புரிந்து வைத்திருக்கிறவர்கள், அவனுக்கு வேண்டாதவர்கள் இருந்தால் அவர்கள் மாறுகிறார்கள். இந்த அஸ்திரம் அவர்களை மாற்றுகிறது, நல்லிணக்கத்தை உருவாக்குகிறது, சந்தோஷத்தை, அன்பை உருவாக்குகிறது. இப்படியெல்லாம் இது அற்புதங்கள் செய்கிறது. அதனாலதான் காயத்ரி மந்திரம் இருக்கிறது, அதை மந்திரங்களின் தாய். எப்படி விரதங்கள் அப்படின்னு சொன்னா விரதங்களில் தலை சிறந்தது ஏகாதசி, அதே போல மந்திரங்களில் தலை சிறந்தது காயத்ரி. அதை சொல்லுகின்ற கடமை ஒரு பிராமணனுக்கு இருக்கிறது. அதை அவன் செய்ய தவறும் பொழுது கடன்காரன் ஆகிறான். கடன் கட்ட தவறினால் என்ன ஆகும்? வட்டி ஏறும், வாழ்க்கையில எல்லா விதமான சிக்கல்களும் வரும், குழப்பம் நேரிடும், வியாதி, பிணி, பீடை, இப்படி எத்தனையோ எல்லாம் நடக்கும். இன்றைக்கு பல பிராமணர்களாக இல்லாமல் பிராமணர்கள் கஷ்டப்படுவதற்கும், பிராமணர்களை மற்றவர்கள் தவறாக பேசுவதற்கும் காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய இந்த கடமையை மறந்துவிட்டது. பலர் பூனலே போட்டுக்கிறது இல்லை, கழட்டி ஆணியில மாட்டிடுறாங்க. சிலர் அதை முதுகு சொல்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், அது எவ்வளவு புனிதமானது என்று காயத்ரிக்கும் பூனலுக்கும் வேதத்திற்கும் மந்திரங்களுக்கும் பெரியவர் சொன்ன விளக்கத்தை நான் சொல்லும் பொழுது, இப்ப பிரத்யாருக்கு பெரியவர் சொன்னதாக சொல்லி நான் சொல்லிட்டேன். என் மனசு இப்ப என்ன பார்த்து கேட்கறது, நீ ரொம்ப யோக்கியமா, நீ வந்து ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்றியா என்று. என்ன 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 நாம் பிறர் சொல்லி கேட்காத நான், எனக்குள் என் மனசாட்சி என்னை குத்தும் பொழுது, ஏன்னா இப்ப நான் இதை பல மேடைகள்ல பேசும்பொழுது பெரியவா இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிற மேடைகள்ல பேசும்பொழுது ஒவ்வொரு முறை பிரத்யாருக்கு சொல்றிய, நீ என்ன யோக்கியம், நீ செய்ய வேண்டாமா, நீ சொல்லுவதில் எப்போ உயிர் வரும், நீ அதை செய்கின்றவனாக இருந்து சொல்லும் பொழுது அதனுடைய உயிர் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு. அதற்கு பிறகு நான் அதை தொடர்ந்து கைப்பற்றி கொண்டு நான் அந்த பழக்கத்தை நான் வந்து ஏற்படுத்தி கொண்டேன். அது எப்படி ஆச்சு தெரியுமா, நான் வந்து சில நேரங்களில் வெளியூர் பயணங்களில் ஹோட்டலில் அறைகளில் தங்க நேரும். ஹோட்டல் அறை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து
கண்ணாடி டம்ளர் தான் இருக்கும். அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய ஜலத்தை வைத்துக்கொண்டு ஹோட்டல் மொட்டை மாடிக்கு போய் நான் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கேன். நான் அதை தவற விடலை. என்னால் அந்த இடத்துல அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. ஒரு பாத்திரம் இல்லையே தவிர அந்த நேரத்தில் அந்த அளவிற்கு தீவிரமாகி எனக்கு வந்து கடன் பிடிக்காது. நான் ஒரு கடன்காரன் அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்காது. பேங்க்ல கூட வீடு கட்டுவதற்காக 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு 6 மாசத்துல நான் அடைச்சிட்டேன். அது என்னமோ தெரியல, என் ஜாதகம் அந்த மாதிரி. எனக்கு ஒண்ணுமே எழுதி வைத்துக்கொண்டு நான் செலவு செய்வேன். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும்னா முதல்ல குடிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அப்போ பெரியவர் என்ன சொல்லிட்டாருன்னா 3 வித கடன்காரன் அப்படின்ட்டார். அது மட்டும் இல்ல, இதை செய்ய தவறுவதால் ஏற்படுகிற விளைவுகளையும் அவர் எனக்கு பட்டியல் போட்டு சொன்னதுனால எனக்கு வந்து ஐயோ, எந்த நிலையிலையும் நாம் வந்து தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் ரிஷிகளுக்கும் நாம் நம்முடைய கடனை எப்படியாவது அடைச்சுடணும், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நடந்து கொண்டேன். நீங்கள் நம்புங்கள், ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். நான் குடியிருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழ்நிலையில் கூட எனக்கு பெரிய நல்லிணக்கம் இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாரும் அவ்வளோ அன்புமயம். எங்கள் தெருவே எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கும். இத்தனைக்கும் மாற்று மதத்தவர்கள், இந்த பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாம் மாற்று மதத்தவர்கள். ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறோம். நான் அவர்கள் என் விஷயத்தில் குறுக்கிடுறதில்லை, நான் அவர்கள் விஷயத்தில் குறுக்கிடுறதில்லை. எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்குது. எனக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலாக பெரியவர் சொன்னது எப்பேற்பட்ட சொல், அது அஸ்திரம், அது நமக்கு நன்மைகளை தவிர வேறு எதுவும் செய்யாதுன்னு சொன்னதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். என் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம். நான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் 10 எழுத்தாளர்களில் ஒருவனாக, மிக அதிகம் எழுதின எழுத்தாளர்கள், 250 புத்தகங்கள் நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன். 1000 கூட்டங்களில் நான் பேசியிருக்கேன். 2000 மேடைகளில் நான் பேசியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு ஜொலிப்பு, இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு மேன்மை, இவைகளெல்லாம் பெரியவரை பற்றி தெரிந்து கொண்டு நான் பேச 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 எனக்கு அமைந்தது. வெளியில அவருடைய குரலை நான் ஒலிக்கிறேன் தெய்வத்தின் குரலாக. உள்ளுக்குள்ளே மௌனத்திலே அது எனக்குள்ளே என்னை அது செதுக்குகிறது. பெரியவர் எனக்குள்ள உட்கார்ந்து செதுக்கினார். ஊருக்கு சொல்றதுக்கு முந்தி உன்னையும் நீ மாற்றிக்கொள் அப்படின்னு சொன்னார். எத்தனை விஷயங்கள்ல எனக்குள்ள திருத்தங்கள் தெரியுமா, எனக்குள்ள எத்தனை விஷயங்கள்ல மேம்பாடு தெரியுமா. அவர் இல்லை, அவர் வந்து என்னை காதை திருக்கி மூக்க திருக்கி இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லி செய்யலை. எனக்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் செய்யும் பொழுது அந்த வாய்ப்புக்குள் எனக்கு இப்படி கேட்டுக்கொள்வதற்கு, கேள்வி கேட்டுக்கொள்வதற்கு இப்படி ஒரு இடம், இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இப்படித்தான் தொடர்ந்தது. இப்போ இந்த அதிசயத்தின் உச்சத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் என்னுடைய தொலைபேசி இருக்கு இல்லையா, ஹேங் ஆகிடுது. என் மகள் என்ன சொன்னான்னா, அப்பா வேற புதுசு வாங்கிக்கோ, இதுக்கு மேலே தாங்காது. எத்தனை மெயில், எவ்வளவு வாட்ஸ்அப் மெசேஜஸ், எவ்வளவு ஃபைல், ஆயிரக்கணக்கான கதைகளுடைய ஃபைல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, ஹேங் ஆகிடுது. நல்ல ஜிபி அதிகமாக இருக்கக்கூடிய, தரம் அதிகமான ஒரு ஃபோன் உனக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து ஒவ்வொரு செல்ஃபோன்லேயுமே வந்து நம்ம வந்து ஒரு புகைப்படத்தை வந்து செல்ஃபோனில் வந்து நம்ம வச்சுருப்போம், டிபியாக வச்சுருப்போம், அப்புறம் வந்து முகப்பாக வைத்திருப்போம். என்னுடைய செல்ஃபோனில் பெரியவரோட ஃபோட்டோவை நான் இதாக வச்சுருக்கேன். புது ஃபோன் வாங்கின உடனே அந்த புது ஃபோனில் கேமராலாம் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அதை எப்படி ஒர்க் ஆகணும்னு இருங்க உங்களையே ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் நான் அங்கேயே ஒரு புகைப்படம் எடுத்து அதை வந்து கவரில் வச்சுட்டார். கவரில் வச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ நான் சொன்னேன், இந்த செல்ஃபோனை நான் விற்றுடணும், இது எனக்கு தேவையில்லை, இதில் இருக்கிற எல்லாத்தையும் இதில் டவுன்லோட் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவரே என்ன பண்ணார், அதே மாதிரி இந்த என்னுடைய பழைய செல்ஃபோனிலிருந்து புதிய செல்ஃபோனுக்கு எல்லாத்தையும் இறக்கம் செய்யத்தோன்னா இதுக்கு எவ்வளோ நாழி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ப்ளூடூத் மூலமாக அது எல்லாத்தையும், சரியா சார் நீங்கள் எவ்வளோ இப்போ சேமித்து வச்சுருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும், எப்படியும் ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். நான் வந்து என்னோடது எதுவுமே அங்கே தங்கிடக்கூடாது, விற்கும் பொழுது காலியாக இருக்கக்கூடிய ஒரு இதைத்தான் விற்கணுமே தவிர நம்முடைய விஷயங்களோடு எதுவும் போயிடக்கூடாதுன்னு எனக்கு எதையும் விட்டுட்டேன். ஒரு கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டெலிஃபோன் டைரக்டரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் கூட போயிடக்கூடாது, ஒரு விஷயம் கூட போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து நான் சொன்னப்போ கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய செல்ஃபோனை மேலே வச்சு கீழே அதுக்கு பக்கத்தில் புதுசாக வாங்கின என்னுடைய செல்ஃபோனை வச்சுட்டு அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, சார் பெரியவர்கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இறங்க தொடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி சொன்ன நிலையில் அப்படி பின்னாடி வந்து பார்த்தாக்கா கேலண்டரில் பெரியவர் தெரிகிறார். அன்னைக்கு அனுஷம். எனக்கு வந்து அவர் வந்து சாதாரணமாக தற்செயலாக பேசலை, அவர் ஏதோ ஒரு பெரிய குறிப்பை எனக்கு கொடுக்குறார் அப்படின்னு தோணித்து.
நான் காஞ்சிபுரத்தில் பெரியவர் முன்னால் ஒரு 25 நிமிஷம் நின்று கொண்டிருந்ததை போலவே இங்கேயும் 25 நிமிஷம் நின்று கொண்டிருந்தேன். அவ கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா? சார், பெரியவர்கிட்ட இருக்கிற எல்லாம் உங்களுக்கு இறங்கிருச்சு, இப்போ இந்த பொட்டி காலி, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பழசு விற்றுட்டேன், புதுசு இறங்கிடுது. அப்போ தான் காஞ்சிபுரத்தில் பெரியவர் முன்னால் 25 நிமிடம் எனக்கே தெரியாமல் பெரியவர் தனக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எனக்கு இறக்கியிருக்கார். அதனுடைய விளைவு பொதிகை தொலைக்காட்சியிலிருந்து என்னை வந்து கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு பேச தெரியாத நான், அதற்கு முன்பு வரை பேசாத நான் பேச்சாளனா நானேன். பேச்சுன்னா பேச்சு, அப்படி ஒரு பேச்சு. இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற தலைப்பிலே பெரியவரை பற்றி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நிகழ்ச்சி 2 மணி நேரம் பொதுவாக. அந்த வகையில் மட்டும் நான் ஒரு 200 கூட்டங்கள் பேசியிருப்பேன். 200 கூட்டங்கள்னா அதுவே ஒரு 400 மணி நேரம். அது போக பொதிகையில் ஒரு 650 எபிசோடு. இன்றைக்கு புதுயுகத்தில் அது 1000 எபிசோடு நெருங்க போகிறது. மொத்தத்தில் நீங்கள் கூட்டினால் 1000 மணி நேரங்களுக்கு மேலே பேசியிருக்கேன். இன்னும் பேசுவதற்கு விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நான் பேசுவது அவ்வளவும் இந்த சமூகத்திற்கு, மக்களுக்கு. இத்தனை பேச்சும் மௌனத்தில் எனக்கு கிடைத்தது. பெரியவருடைய மௌனம். பெரியவர் என்னை கூப்பிட்டு என் காதுபட அவர் என்கிட்ட பேசலை, எனக்கு இதையெல்லாம் பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லவில்லை. மௌனம், ஒரு 25 நிமிடம் மௌனம் என்னை அழைத்து, ஆயூக வரதன் அப்படின்னு பெருமாளுக்கு சொல்லுவா, அழைத்து அனுகிரகம் செய்கின்றவன் அப்படின்னு. ஒரு மழை நாளில், ஒரு நோய் நாளில் கவலைப்படாத நான் இருக்கேன் என்று சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய என்னை அழைத்து எனக்கு அனுகிரகம் செய்து மௌனமாய் எனக்குள்ளே தன்னுடைய சக்தியை இறக்கி, அந்த சக்தி மூலமாக எனக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் அகற்றி என்னை நானும் செதுக்கி கொண்டு பல நல்ல, உங்களை சொல்கிற நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னை ஆக்கி, இன்றைக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் நான் இடைவெளி இல்லாதவன்னு எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். ஆனால் மிக குறைந்த இடைவெளி உள்ளவன் நான். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு உண்மையாக இருப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் பெரியவா பேசாமல் பேசின பேச்சு. இந்த தலைப்பு இருக்கிறதே, அது இப்படி நான் இப்படி ஒரு தலைப்பை பெரியவா, மகா பெரியவா, மகத்தான தொண்டரான ஜிஆர் மாமா வந்து கொடுத்து இந்த கருத்தை சொல்றதுங்கிறது கூட பெரியவாளோட திட்டத்தில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பொழுது இந்த வேளையில் தோன்றுகிறது. மனம் பேசும் இந்த மௌனம் இருக்கிறதே, அதுதான் வெளியில சத்தமா போய் சேர்றது. மனத்தை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். பல அறிஞர்கள் மனத்தை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்ல வந்து சித்தர்கள் புருஷர்கள்ல பதஞ்சலி, அவர் வந்து மனோவியல், உளவியல் ரீதியாக பல அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். உலக அளவில் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்ற ஒருத்தர் வந்து மனம் குறித்தும் அதனுடைய போக்கு குறித்தும் புத்தகம் எழுதியிருக்கிறார். பதஞ்சலி வந்து 100 சிக்மண்ட் ஃப்ராய்டு. நாம் அல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டெல்லாம் இன்னைக்கு தானே, என்றைக்கோ பதஞ்சலி வந்து சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப சுருக்கமாக என்ன சொல்றாரு தெரியுமா? மனதை அடக்க முயலும் பொழுது அது பொங்கி எழும்பும், மனதை அறிய முயலும் பொழுது அது அடங்கிவிடும். நாம் வந்து மனதை எப்பொழுதுமே அடக்க முயற்சி செய்யக்கூடாது, மனதை அறிய முயற்சி செய்ய வேண்டும். தென்கட்சி சுவாமிநாதன் ரொம்ப அழகா இந்த விஷயத்தை பற்றி ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் வந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு போகிறான் ஆசிரியர்கிட்ட. பக்கத்து வீடு வந்து ஒரு பரதநாட்டிய கூடம். அங்கே ஒரு பெண் பரதநாட்டியம் கற்றுக்கொள்வதற்காக காற்சலங்கைகளோடு வருகிறாள். அப்போ மணி காத்தால 8 மணி. இவன் இங்கே இவர்கிட்ட பாடம் கற்றுக்கலான்னு பொழுது அந்த சலங்கை சத்தம் கேட்குறது. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அழகான பெண். அவள் வந்து அங்கே வந்து கொலுசு, காலில் கொலுசு போட்டிருக்கா, சலங்கை கட்டி அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறா. இங்கே சத்தம் இடையூறாக இருக்குங்கிறதுக்காக ஜன்னலை சாத்திட்டு வந்து உட்காடுறான். என்னதான் கதவை அடைச்சாலும் சத்தம் கொஞ்சம் கேட்கறது. இப்போ மறுநாளும் அதே போல் வரான், அவளும் வரா. இந்த முறை அவர் எல்லாத்தையும் அடைச்சே வச்சிருக்கார். இருந்தாலும் மனம் என்ன பண்ணுறது தெரியுமா? இன்னைக்கு அவள் என்ன புடவை கட்டின்னு வந்திருப்பா, அவள் எந்த மாதிரி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நினைக்கிறது. அதாவது நாம் வந்து எந்த ஒரு விஷயம் நமக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றியே திரும்ப திரும்ப நினைப்பது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது.
அப்ப அதை வைத்துக்கொண்டு சொல்றார், மனசை எப்பொழுதுமே அடக்க முயற்சி செய்தால், திருப்ப முயற்சி செய்தால் அது ஆர்த்து எழுந்து திரும்ப திரும்ப அதையே நினைக்கும். அறிய முயற்சி செய்யுங்கள், உங்களை நீங்கள் அறிய முயற்சி செய்யுங்கள், உங்களுக்குள் நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். முதல்ல உங்களுக்கு உங்களை தெரியணும். நீங்க யார், நான் யார்? பகவான் ரமணர் தனக்குள்ளே கேட்டுக்கொண்ட கேள்வி நான் யார். ராமானுஜர் தனக்குள்ளே கேட்டுக்கொண்ட கேள்வி நான் யார். இவா 2 பேரும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த உலகத்துக்கு பாடம் நடத்தியவர்கள். நாம சாதாரணமாக சொல்றோம், நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பேசுறோம், சாதாரணமாக பேசுறோம். ஆனால் சாதாரணமாக பேசினாலும் சில நேரங்களில் அந்த நான் அகந்தையோடு வெளிப்பட்டு பெரிய பாவத்திற்கெல்லாம் நம்மளை காரணமாக்கி விடுகிறது. அந்த நான் அப்படிங்கிறது நான் இல்லாத நாம் அப்படிங்கிறதும், நானே அகற்றிவிட்ட நிலையில நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற புரிதலோடு நாம் எத்தனைக்கு எத்தனை அகந்தையற்று வாழ்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை நமக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை. இது ராமானுஜருடைய வாழ்க்கையில் அவர் திருக்கோஷ்டியூருக்கு மந்திரோபதேசம் பெறுவதற்காக போகும்பொழுது அவருக்கு நேர்ந்த அனுபவத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பகவான் ரமணருடைய வாழ்க்கையில் இருந்தும் நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாமே அவர்களுக்குள்ளே அவர்கள் கேள்வி கேட்டுக்கொள்வதற்கும், அவர்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் காரணமான சம்பவங்கள். நமக்கு முன்னால் இந்த மாதிரி நிறைய பெரியவா ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு பாடம் நடத்தி விட்டு போயிருக்கிறார்கள். அது எனக்கு இப்போ இந்த வேளையில் நினைவுக்கு வருகிறது. அதே சந்தர்ப்பத்தில் அதிகம் பேசுவது அப்படிங்கிறதுனால ஒரு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதுக்கும் பெரியவா வாழ்க்கையிலிருந்தே எனக்கு ஒரு அற்புதமான சம்பவம் காண கிடைக்கிறது. திருவாரூருக்கு பக்கத்துலேயோ அல்லது திருவாரூர்லேயோ, நான் சொல்கிறது 1960களில் பெரியவா தன்னுடைய யாத்திரையில் பேசுவதற்காக அந்த ஊருக்கு வர, அந்த ஊரை சேர்ந்தவர்கள் பெரியவர்களுடைய வருகையை பெரிய அளவிலே கொண்டாடுகிறார்கள். வால்போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கா. எப்படி தெரியுமா ஒட்டியிருக்கா? இந்த மாதிரி காஞ்சி சங்கராச்சாரியார் வருகை, அவர் 2 மணி நேரம் உபன்யாசம் செய்ய இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கா. அந்த காலத்திலேயே பெரியவா நடந்து வரும்பொழுது அந்த போஸ்டர் அவர் கண்ணில் படுறது. அவர் அதை பார்த்து கொண்டே வருகிறார். 1 இடம் 2 இடம் நிறைய இடத்துல ஒட்டியிருக்கா. அடே அப்பா, எனக்கு இப்பேற்பட்ட வரவேற்பா, நான் இவ்வளோ நாழி பேசணும்னுலாம் அதில் குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பார்த்துட்டே நிகழ்ச்சிக்கு வரார். ஆயிரக்கணக்கான பேர் அப்படின்னு ஜனசமுத்திரம். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களை கூப்பிட்டு, நிறைய போஸ்டர் போட்டிருக்கீர்கள் போல் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், 750 ரூபா போஸ்டருக்கு மட்டுமே செலவாச்சுன்னும் போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 20-25 மூட்டை நெல் வாங்கலாமே, இதுக்கு எதுக்கு இப்படி ஒரு போஸ்டரை போட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி, நான் என்ன அவ்வளோ பெரியவனா, எதற்கு அப்படின்னு அவர் கேட்குறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேடையில் எல்லாரும் காத்துட்டுருக்கா. இல்லை பெரியவா, உங்கள் வருகை எங்களுக்கு ரொம்ப அபூர்வம், நீங்கள் பேசுகிறத எல்லாரும் கேட்கணும், எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் ரொம்ப அக்கறையாக ரொம்ப ஆசையாக அவர்கள் சொல்கிறார். பெரியவருக்கும் அவர்களுடைய நிலை புரிகிறது. ஆனால் அன்றைக்கு அந்த கூட்டத்திலே பெரியவர் 2 நிமிஷங்கள் தான் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நானும் கரடியாக கத்துகிறேன், எல்லாரும் வரதட்சணை வாங்காதீங்கோ, காஃபி சாப்பிடாதீங்கோ, எல்லாரும் வேதத்தை காப்பாற்றுங்கோ, கோயிலுக்கு போங்கோ, பெரியவாளை மதியுங்கோ, பெண்கள் பட்டுப்புடவையெல்லாம் உடுத்தாதீங்கோ, கல்யாணத்தை ரொம்ப சிக்கனமாக பண்ணுங்கோ, அதில் தாம் தும்னு தர்பாரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் நிறைய நல்ல கருத்துக்களை போகின்ற இடங்களெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறேன். ஆனால் எந்த பிராமணன் இன்னைக்கு காஃபி சாப்பிடாமல் இருக்கான்? நான் சொன்னதுனால யாராவது பட்டு கட்டாமல் இருக்காளா? பட்டுப்புடவை தான். இல்லை, எந்த கல்யாணத்தில் பெருசாக அந்த நம்ம பிராமணர்கள் கல்யாணத்தில் யாருமே வரதட்சணையே வாங்கிறது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன பிரயோஜனம்? நான் கேட்டுக்கிறேன், இவ்வளோ பேசி என்ன பயன் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோன்றது தெரியுமா? ஒருவேளை நிறைய பேசுறதுனால எதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுல குழப்பம் ஏற்பட்டு நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டாளா? அதனால தான் இவ இப்படி நடந்துக்கிறாளா? அதனால இன்னைக்கு சுருக்கமாக நான் பேச போகிறேன். எல்லாரும் நல்ல விதமாக க்ஷேமமாக இருங்கோ, வேதத்தை காப்பாற்றுங்கோ, பெற்றவாளை மதியுங்கோ, யாரும் அவரவர்கள் கடமையை செய்ய தவற வேண்டாம், வரதட்சணை வாங்காதீங்கோ, அவரவர்களுடைய கடமைகளிலிருந்து விலகாமல் எப்படி நல்ல விதமாக நடந்துக்கணுமோ அப்படி எல்லாரும் நடந்துக்கோங்க. தான் நடந்துக்கிறதோட பிரத்தியாரையும் நடத்துங்கோ. ஒரு நாளைக்கு ஒரு உபகாரமாவது பிறருக்கு செய்வது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். தூங்க போகும்போது, முழித்திருக்கும் பொழுது
இறை நினைப்போடு தூங்க போங்க. ஏன்னா தினசரி பழக்கத்தில் வச்சாதான் சாகும்போது நினைவுக்கு வரும். சாகிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆர்வம்னு நம்ம வேதமும் சாஸ்திரமும் உளவியல் கருத்து சொல்கிறது. அதனால் வாழ்நாள் பூரா நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் கரெக்டாக சொல்லி நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட சேர்ந்துடலான்னு நினச்சிடாதீங்கோ. ஏன்னா வாழ்நாள் பூரா பழகினாதான் அப்போ போய் சேர முடியும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சொல்ல முடியுமோ முடியாதோன்னு சொல்லிட்டு ஆழ்வார் பெருமக்கள் எல்லாம் பாடி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதனால் தினந்தோறும் நினைத்து பழகணும். தினந்தோறும் சொல்லி பழகினால்தான் நாம் நம் இறக்கும் தருவாயிலும் அவனுடைய நினைவு நாம் அவன் ஞாபகமாக கண்ணை மூடுவோம், அவனிடமும் போய் சேருவோம் அப்படின்னு 2 நிமிஷம் பேசி முடிச்சுட்டார். அந்த 2 நிமிடம் மட்டுமே பேசின பேச்சு அவர் சொன்னது போல நின்று விட்டது. 2 மணி நேரம் பேசின பேச்சு யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த 2 நிமிஷத்துல அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது அப்படியே எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. இந்த சம்பவம் பெரியவருக்கு எனக்கு ரொம்ப பேச தெரியும்னு காட்டிக்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை, அதெல்லாம் விஷயம் இல்லை. பெரியவரை பொறுத்த மட்டிலே விளைவு தான் கணக்கு. நாம் என்ன செய்கிறோம், அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தான் அவருக்கு கணக்கு. அதனால விளைவை உத்தேசம் செய்து அவர் வாழ்க்கையில் அவர் இவ்வாறு நடந்து கொண்டார். இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டு இந்த சம்பவம் பற்றி பேசுகின்ற எனக்கும் கூட அதிக பேச்சினால, அதிகம் சொல்வதனால அது 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 அதுக்காக பேசக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அதிகம் பேசுவதை விட ஆழமாக பேசுவது ரொம்ப மேலானது. ஆழமாக பேசுவதை விட நாம் ஒருவர் தனக்குள் பேசிக்கொள்வது இன்னும் மேலானது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு நடுவில் ஒருத்தர் பேசும் பொழுது, இப்போ நான் பேசுறேன் ஒரு கூட்டத்தில், என் முன்னால 2000 பேர் இருக்கா. 2000 பேருடைய மௌனத்துக்குள் என்னுடைய பேச்சு போய் சேர்கிறது. அவர்கள் கஜமச்ச அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தால் என் பேச்சு அவர்களுக்கு போய் சேருமா? அப்போ மௌனம் தான் எல்லா இடத்துலையும் பெருசா இருக்கு. நான் 2 மணி நேரம் பேசினாலும் என் தனி ஒருவனுடைய 2 மணி நேர பேச்சின் முன்னால் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேருடைய மௌனம் இருக்கிறதே, அது மிக பெரிதாக இருந்து இதை ஸ்வீகரித்துக் கொள்ளுகிறது. ஒரு கருத்து ஒன்று உண்டு, அமைதியாக இருங்கள் என்று ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்றார். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சொல்றார். அப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அமைதியா அப்படிங்கிறத கூட சத்தம் போட்டு சொன்னால் தானே புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தாக இந்த விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, சத்தத்தை விட அமைதி ரொம்ப பெருசு. வாழ்க்கையில நமக்கு அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும். தன்னஞ்சு அறிவது அப்படிங்கிறது, தன்னஞ்சு அறிவதுங்கிறது என்ன, நமக்குள்ள பேசிக்கொள்ளும் பொழுது தானே. மற்ற நேரங்களில் அதில் என்ன பெருசாக இருக்க முடியும்? வேடிக்கையாக ஒரு கதை உண்டு. ஒரு சத்திரம், அந்த சத்திரத்தில் ஒரு சாமியார் தங்கியிருக்கார். அந்த சாமியாருக்கு தினந்தோறும் சத்திரத்தில் இருந்து 3 வேளையும் சாப்பாடு. அந்த சத்திரத்துக்கு கணக்கு பார்க்கறதுக்கு கணக்காளர் வர்றார். கணக்கு கூட்டி பார்க்கும்பொழுது தினந்தோறும் சாமியாருக்கு 3 வேளை சாப்பாட்டு கணக்கு அதில் எழுதியிருக்கு. இவர் கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த சாமியார் யார், அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்குறாரு. சாமியார் என்ன, அவர் பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கார். அவர் பாட்டு மௌன சாமியார், அவர் எனக்கு என்னன்னு இருக்கார் அப்படிங்கிறார். எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவருக்கு எதுக்கு 3 வேளை சோத்தை போட்டு நம்ம நம்ம காசை கரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் 3 வேளையெல்லாம் கிடையாது, 1 வேளை அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைக்கிறார். ஏன்னா சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்கு வெட்டி செலவு அப்படிங்கிற கோணம் இவரோடது. அப்புறம் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது மௌனமாக சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிறதும் இவருக்கு. அப்போ அவர் சொல்றார், அவரை ஒரே ஒரு நாள் மௌனமாக எதுவும் செய்யாமல் இருக்க சொல்லி பாருங்கள். அப்பொழுதுதான் அவருக்கு சும்மா இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், மௌனமாக இருப்பது, நம்ம தனக்குள் தான் பேசிக்கொண்டிருப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர் என்ன பண்றார், ஒரு நாள் மௌனமாக இருக்க போறார். அவர் இன்னைக்கு பூரா நம்ம பேசக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வாயை மூடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்குன்னு பார்த்து எல்லாரும் முக்கியமான தகவல் சொல்லணும், எல்லாரும் நிற்கிறார், எழுதி காட்டுகிறார். இதுக்கு பேர் மௌனமா? வார்த்தையில பேசலையே தவிர மற்றபடி மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாம் சொல்றேன். அதுல சப்தம் இல்லையே தவிர மற்றபடி உங்ககிட்ட மௌனமும் இல்லை. மௌனம் அப்படின்னு சொன்னா எதுவும் இல்லாமல் போகுது. மனோ நாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. சுத்தமா ஒரு எண்ணம் கூட இல்லாமல் மனதை காலி பை மாதிரி வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை. அதெல்லாம் ஒரு பெரிய பயிற்சியால் மட்டும்தான் வரும். பெரியவா அந்த மாதிரி, அதுக்கு பேர் காஷ்ட மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த காஷ்ட மௌனத்தும் பெரியவருக்கு மட்டும்தான் அந்த காஷ்ட மௌனம் வரும்.
பல நேரங்களில் பெரியவர் வந்து காஷ்ட மௌனத்தில் இருந்திருக்கிறார். ஒரு முறை அவர் அந்த மாதிரி காஷ்ட மௌனத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் பெரியவரை பார்க்கறதுக்கு வர முன் தகவல்கள் இல்லை. அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டா. மனத்தில் இருக்கிறவா சொல்றா, நீங்கள் வந்திருப்பதை தெரிவிக்க கூட எங்களால் முடியாது. ஏன்னு சொன்னா மௌனமா இருக்கிறது, நம்மளோட மௌனத்தில் நாம் வந்து எழுதி காட்டலாம், நம்ம பேசலாம், ஜாடையில சொல்லலாம். காஷ்ட மௌனத்தில் வந்து பெரியவருக்கு இப்போ தான் இருப்பது கூட தெரியாது. அப்படின்னும் பொழுது எப்படி போய் சொல்லுவதுன்னும் போது அந்த அம்மையாரும் என்ன சொன்னார்கள்னா, அப்படியேப்பட்ட ஒரு மௌனத்தை நாம் குலைக்க வேண்டாம், நான் தூரம் இருந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் இருந்து நமஸ்காரம் செய்து விட்டு போனார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது அப்படி ஒரு மௌனம், அப்படி ஒரு அசாத்தியமான மௌனம் பெரியவர்கிட்ட. அவர் வந்து பேசினதை விட மௌனமாக இருந்து, மௌன விரதம் இருந்து தனக்குள் பேசிக்கொண்டது, மனோசக்தியை அதிகரித்து கொண்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகம். அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். எனக்கு தெரிந்த பத்திரிகை துறையில் ஒரு ஆசிரியர் நண்பர் ஒரு குறிப்பிட்ட கிழமை ஒரு வார்த்தை கூட யாரோடும் பேச மாட்டார். காலை எழுந்ததுலேருந்து அன்னைக்கு ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவார். ரொம்ப வெளியில் எங்கேயும் போக மாட்டார். ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு அமைதியாக தன்னுடைய பணியை அவர் செய்து கொண்டிருப்பார். எழுதுவது, படிப்பது என்று செய்து கொண்டிருப்பார். அவருடைய எல்லா மனம் பூரா ஒரு குறிப்பிட்ட வேலைக்குள்ள இருக்கும். அன்றைக்கு பூரா மறுநாள் காலை வரை 24 மணி நேரம் அதை அவர் இன்று வரை கடைபிடித்து கொண்டு வருகிறார். அதனுடைய விளைவு அவருக்குள்ளே வந்து ஒரு ஆத்மசக்தி அதிகரிக்கிறது, தெளிவு, எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடிகிறது. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது மனம் நடுங்குவதில்லை, மனம் கலங்குவதில்லை. அந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னு தான் அது யோசிக்கிறது. அதுக்கு பழிச்சு நம்மளுடைய தவறால் வந்ததுன்னு சொன்னால் நம்ம தவறை திருத்திக்கிறோம். நாம் ஒரு தவறும் செய்யாத நிலையில் அந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது கர்மத்தால் வந்தது. கர்மத்தால் வந்தது சந்திப்போம், சந்தித்து அதை வெற்றி கொள்வோம். வெற்றி கொள்ள முடியலன்னா பரவாயில்ல, அதனால நமக்கு ஒரு தண்டனையை அனுபவித்து தீர்ப்போம். இப்படி மனம் வந்து ஒரு தெளிவுக்கு தயாராகிறது, திடத்துக்கு தயாராகிறது, சலனம் நீங்குகிறது, குழப்பம் இல்லாமல் போகிறது. இது எல்லாமே வந்து மௌனத்தினாலே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. இன்னும் சொல்ல போனால் மௌனம் அப்படிங்கிறது வந்து நித்திய நிரந்தரமான அமைதிக்கான ஒரு ஒத்திகை. நம்ம வாழ்க்கையில எல்லாரும் விரும்புறது மன அமைதியை தானே. மனசு அமைதியா இருக்கிறது தானே நம்ம வந்து எல்லாரும் எனக்கு தேவை அமைதி அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அப்போ அந்த அமைதிக்கான ஒரு பயிற்சியை நாம் எடுத்தால்தானே அது நமக்கு வந்து வசப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுப்போமே. நம்ம மனசுக்குள்ள தினந்தோறும் கொஞ்சம் மௌனமாக பேசுவோமே. பிறர்கிட்ட பேச்சை குறைத்து கொண்டு நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? எத்தனை நேரம் நம்ம மனசாட்சிக்கிட்ட நம்ம அதனுடைய குரலை கேட்டு நாம் எத்தனை விஷயங்களில் நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். யாருக்கும் அச்சப்படாத நிலையில் கூட நம்ம மனசாட்சிக்கு நாம் அச்சப்படுவது நடக்கத்தானே நினைக்கிறது. அச்சப்படுறோம் அப்படிங்கிறத விட கூச்சப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு நாமளே சமாதானம் சொல்லிப்போம். யார் இந்த உலகத்தில் தப்பு பண்ணலை, என்னமோ நான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுக்கு என்று சொல்லி அப்போ கூட நான் தவறு செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், நான் தவறு பண்ணேன், இல்லைன்னு சொல்லலை, என்னால் தவிர்க்க முடியல, அதனால பண்ணேன். இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுறா, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லித்தான் பேசுவோமே தவிர நான் செய்தது தவறு இல்லை, நான் தவறே செய்யலை அப்படின்னு நம்மளை நாம் ஏமாற்றிக்கவே முடியாது நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம மனம் இருக்கிறது அல்லவா, அது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்க. இந்த உலகத்தில் 750 கோடி பேர், அவர்களை அத்தனை பேரை ஏமாற்றி விடலாம், நாம் நம்மை ஏமாற்ற முடியவே முடியாது. மனம் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அதுதான் தெய்வமா, அதுதான் விழிப்பு நிலையா, அதுதான் பரம்பொருளா? மனம்ங்கிறது என்ன, ஒரு சத்த வடிவம் தானே. அப்போ ஒளி வடிவமான இந்த உடம்பு நிச்சயமா எடுத்துட்டு போக போறதில்லை, இந்த மண்ணில் விட்டுட்டு போக போறோம். ஒலி வடிவம், அந்த ஒலி வடிவம் தான் வேதம். ஓம் அப்படிங்கிற எழுத்துல இருந்து தான் எல்லாம் பிறந்ததுன்னு சொல்றோம், மொழி எல்லாமே. அப்போ ஆத்மா அப்படிங்கிறது ஒலி வடிவானதா? அப்ப அந்த ஆத்மா அப்படிங்கிறது ஒலி வடிவான ஆத்மா அமைதி நிலையில் இன்பத்தில் இருக்கிறது, அல்லது சங்கீத நிலையில் இன்பத்தில் இருக்கிறது, நல்ல மொழிகள் பேசும் பொழுது இன்பத்தில் இருக்கிறது, நல்ல கருத்துக்களை சிந்திக்கும் பொழுது, சொல்லும் பொழுது இன்பத்தில் இருக்கிறது. அதுவே தப்பா சிந்திக்கும் பொழுது, தப்பா பேசும் பொழுது கரடுமுரடாக ஆகிறது. ஒரு சங்கீதத்துக்கும் ஒரு கல் எடுத்து உரசும் போது கடமுடான்னு கேட்குற சகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம். சங்கீதம் நமக்குள்ளே மன அமைதியை ஏற்படுத்துகிறது. இந்த கடாமுடாங்கிற சத்தம் நாராசமாக நம் காதுகளுக்கு இருக்கிறது இல்லையா? அப்போ சத்தம் எப்படி இருக்கணும்? மனமாகிய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சங்கீதம் போல் இருக்க வேண்டும். அது அப்படியே வசப்படுத்தணும். இசை அப்படிங்கிற வார்த்தையை, இசையை வைப்பது அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தானே. இறைவனே இசைக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவன் இசை வடிவானவன் அப்படின்னு நம்ம அவனை சொல்றோம் இல்லையா? அப்ப அதை போல் இருக்கலாம். அப்படி இல்லையே அதுவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நாம் ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கலாம். ஆழ்ந்த மௌனம் இருக்க அதுதான் நம்முடைய இறுதி நிலை. அதற்கு நம்ம தொடக்கத்திலிருந்தே நாம் நல்ல பயிற்சியில் இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அந்த நிலை, இறுதி நிலை இருக்க அது நமக்கு ரொம்ப சுலபமாக வசப்பட்டுடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாமா கொடுத்த இந்த மனம் பேசும் மௌன மொழிகள் அப்படிங்கிற தலைப்பு இப்படி என்னை சிந்திக்க வைக்கிறது, இப்படி என்னை பேச வைக்கிறது, இப்படி பல கோணங்களில் என்னை பல விஷயங்களை எடுத்து உங்கள் முன்னாலே வைக்க சொல்லுகிறது. இந்த தலைப்பை கேட்டதுல இருந்து எனக்குள்ளே நான் பேசிக்கொண்டது, எனக்குள்ளே நான் சொல்லிக் கொண்டதெல்லாம் இதைத்தான். இப்ப நான் சொன்ன அவ்வளவையும் நீங்கள் மௌனமாக இருந்துதான் கேட்டு உங்களுக்குள்ளே ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ பேசுகின்ற என்னை விட கேட்கின்ற, மௌனத்திலிருந்து கேட்கின்ற நீங்கள் பெரியவர்கள், மௌனம் பெரியது அப்படிங்கிறது தானே. அதனாலதான் மாமா இந்த தலைப்பை கொடுத்து எல்லாரையும் சிந்திக்க சொல்லி அப்படியே மறைமுகமாக மௌனத்தினுடைய அருமையை நமக்கு புரிய வைக்கிற விதத்திலே அவர் எப்படி ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறார். அவருடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். அது இந்த மாதிரி புது புது முயற்சிகள் அவர் நிறைய எடுக்கணும், தொடரணும். அதனால எங்களுக்கும் பல மேன்மைகள் ஏற்படணும் அப்படின்னு நான் இந்த வேளையில பிரார்த்தனை செய்து கொண்டு மகா பெரியவாளையும் மாமாவையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.